மாக் டெஸ்ட்ல உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் சம்ஸ். லைக் இப்ப கம்ப்ளீட்டா நமக்கு 3 மாக் டெஸ்ட் முடிஞ்சு. இந்த 3 மாக் டெஸ்ட்ல டிஃபிகல்ட்டா இருக்க சம்ஸை மட்டும் ஒவ்வொரு மாக் டெஸ்ட்லயும் இனிமேல் வர ஒவ்வொரு லைவ் செஷன்லயும் நம்ம வந்து இது பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா லைவ்மே பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் சம்ஸ் ஃப்ரம் மாக் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நாங்க கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே 1 by 1 இனி நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க அதை பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இனி வர லைவ் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த கொஸ்டினை நாங்க லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லைவை மறக்காம அட்டன் பண்ணுங்க எல்லாரும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட் சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கறது. பட் இதுவும் நம்ம பார்ப்போம். பட் இருந்தாலும் மாக் டெஸ்ட் நமக்கு எக்ஸாம் பக்கத்துல வந்துட்டு இருக்கனால மாக் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்றது இம்பார்ட்டண்டா இருக்கு. அதனாலதான் அது கொடுத்துருக்கோம். ஓகே, டிஃபிகல்ட் சம்ஸ் எல்லாமே நாங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம். So we can go to first. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா profit and loss. So what does mean by cost price? Anyone can you tell me what does mean by CP? Ma'am, fixed price of a product. Fixed price, no. CP and SP, cost price and selling price க்கு என்ன definition கொடுப்பீங்க? Basic easy definition. Cost price means the buying price. Yes, very good. Selling price means the product, the amount that we sell. So for example, நீ ஒரு சாக்லேட் போய் கடையில வாங்குறீங்க. 10 சாக்லேட்ஸ் வந்து each சாக்லேட் 5 rupeesனு சொல்லி வாங்குறீங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவோம். அதுவே ஒரு சாக்லேட்டை நீங்க 7 rupeesனு சொல்லி செல் பண்றீங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செல்லிங் பிரைஸ். ஓகே. சோ இப்போ ஒரு சாக்லேட்டை 5 rupeesக்கு பை பண்ணி 7 rupeesக்கு செல் பண்ணா நமக்கு வந்து அதுல கிடைக்கிறது என்ன? So profit. 5 rupees வாங்கி 7 rupeesக்கு செல் பண்ணா profit. இதுவே நான் அதே ப்ராடக்ட்ட 5 rupeesக்கு வாங்கி 4 rupeesக்கு செல் பண்றேன், loss. So அதிகமா செல் பண்ணா நமக்கு profit கிடைக்கும், கம்மியா செல் பண்ணா நமக்கு loss கிடைக்கும். So profit கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? What is the formula to find profit means? SP minus CP. Very good. SP minus CP. Profit percentage கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா Profit by CP into 100. Profit by CP into 100. CP into 100. For loss க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா CP minus SP. Loss percentage equal to Loss by CP into 100. So listen carefully. Loss ஆ இருந்தாலும் சரி, profit ஆ இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எதோட தான் நம்ம calculate பண்ணோம்னா cost price. Profit, loss, everything is calculated always on cost price. So இது வந்து important ஆன point. So this is the basic for profit and loss. Shall we go to first sum? So first sum, Rekha bought a saree for ₹1240 and sold it for 1147. Find her loss percent. So Rekha வந்து ஒரு சாரியை எவ்வளவுக்கு வாங்குறாங்க? சிபி எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னா 1240. So அது எவ்வளவுக்கு செல் பண்றாங்க ரேகா அப்படின்னா 147. Okay, when CP is greater than SP, SP விட CP greater ஆ இருந்துச்சுன்னா அங்க நமக்கு என்ன? Loss. So find பண்ண ஃபார்முலா என்ன? CP minus SP. CP minus SP. CP is 1240. 1240 minus 1147. Okay, can anyone subtract and tell this for me? 93. So what is the answer? 93. 93. So loss percentage கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா loss by CP into 100. Very good Abhilesh, very good. So loss நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 93 by 1240 into 100. We can cancel 0 gets cancelled. Next we can use 2 table. Yes ma'am. 2 table use பண்ணலாமா? This one is 5 times. எத்தனை times வரும்? 60 times. Any other thing we can cancel here? No, வேற எதுவுமே cancel பண்ண முடியாது. So in numerator we get 93 into 5 by 62. So multiplying 5 3s are 15, balance 145, 465 by 465.
Okay, so இத சால்வ் பண்ணி டெசிமல்ல சொல்லுங்க எனக்கு எவ்வளவு வருதுன்னு. Solve this and tell me in decimal ma. Divide and tell me. So obviously it will come Ma'am, 7.5. 7.5. Thank you, Ajay Krishna. So the loss percentage is 7.5 percentage. So this is your answer. Take a screenshot of this one. ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு டிஸ்டர்பன்ஸ், பின்னாடி டிவி ஓடுற சவுண்ட் கேக்குதுமா. சோ அவங்க மட்டும் வேற பிளேஸ் வந்து. I'm sorry, ma'am. There was a network issue in my place, ma'am. Oh, okay, okay. Okay, Sachin, come. Welcome. Okay, I'm going to take attendance now. Bharat, Bhupesh, Kavin, can you hear me? Answer your attendance. Yes, ma'am. Okay. Prayukta Shri, Present, ma'am. Rudrapriya, Present, ma'am. Present, ma'am. Sachin Madhav, Present, ma'am. Sarvesh GY, Sivasudan, answer your attendance. Sivasudan, are you there? Yes, ma'am. Veereshwar Selva, Present, ma'am. Ganesh, Abhilesh, Present, ma'am. Mahalakshmi, Ajay Krishna, Present, ma'am. Pradeepa, Present, ma'am. Sanjay Siddharth, Siddharth K, Present, ma'am. Siddharth, Present, ma'am. Ma'am, present. Varsha, yes, okay, Varsha, okay. So did I miss anyone's name here? Yara's name is Tana? No. Okay, we can continue the class. So this is your second half. Okay, this is your second question. A retailer buys a cooler for rupees 1,200 and overhead expenses on it are rupees 40. If he sells the cooler for 1,550, determine his profit percent. So ஒரு ரீட்டைலர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க கூலர், அதோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 1,200 rupees வாங்குறாங்க. வாட் இஸ் மீன் பை திஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்? ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பெட்ரோல் சார்ஜஸ். இப்ப நீங்க ஒரு இங்க இருந்து இன்னொரு எஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்னவா இருக்கலாம்னா இட் கேன் பி பெட்ரோல் சார்ஜஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், இல்லாட்டி வெஹிக்கிள் ஏதாச்சும் பங்க்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ற ரிப்பேர் சார்ஜஸ், எதுவா வேணாலும் இருக்கு. பட் இந்த ஓவர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்க போகும்போது தான் இதுக்காக செலவு பண்ணிருக்கோம். ஸோ அப்ப நம்மளோட ப்ராடக்டோட காஸ்ட் கூட இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸையும் நம்ம சேர்த்திக்கணும். So overhead expenses சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது? Yes. So your CP you should always include over expenses. 1,240. Then what is your SP? 1550. So SP is greater than CP. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? So profit. What is the profit? 155. Minus 1,240. So what is your Ma'am, 3. answer? என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? Ma'am, 310. Ma'am, 310. 310. 310, ma'am. Okay, is my screen visible to you? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. நான் profit எழுதுன வரைக்கும் தெரியுதா உங்களுக்கு? Yes, Yes, ma'am. Profit is equal. Profit to 310. Is 1 5
உங்களுக்கு? Yes, ma'am. தெரியும். Okay. Small network issue அதனால தான் கேட்டுக்கிட்டேன். Okay, what is your Ma'am, என்ன 310. வருது? 310, ma'am. 310. 310. Profit is equal to 310. Profit percentage direct ஆவே இல்ல. What is the formula for profit percentage? Profit Profit by CP into Profit by 100. profit by CP into CP. What is CP? 1240. 240 into 100. 0 0 get cancel. வேற ஏதாச்சும் cancel பண்ணலாமா? We can use two table. table. If I use 10 two and Table, ma'am. 5 times 62 62 times. times. Again two table use பண்ணா Two- எத்தனை times வரும்? 31 31 time. 155 times. 55 times. Okay, வேற ஏதாச்சும் cancel பண்ண முடியுமா இங்க? No. So 155 into 5 by 31. So multiplying what you get, 5 5s are 25. 775. 775. So we can solve, ma'am. 31 and Oh, we can again solve 31 table. ma'am, 31 table 1 time and 155 5 times, ma'am. Okay, 155. Okay. Okay. 25 by 25, ma'am, answer. Answer is 25, ma'am. Okay, cancelling. This is 1 time. This one is 5 times. 5 5s are 25. 25%. So profit is equal to 25%. 25%. So this is your answer. So take screenshot of this one. Okay, shall we go to next question? Yes, ma'am. Okay, this is your third question. So இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய தடவை நீங்க RIMC எக்ஸாம்ல பார்க்கலாம். So ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. If the cost price of 18 shares is equal to selling price of 16 shares, find the gain or loss percentage. 18 shares ஓட cost priceம் 16 shares ஓட selling priceம் சேமா இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா கெயினா லாஸான்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுனாலே நம்ம யூனிட்டரி மெத்தட்ல சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்றேன்னா I am going to take let CP of 1 share. ஒரு சேரோட காஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 1 rupee. 1 by 8. Okay, then what is the CP of 16 shares? 16 rupee. 1 rupee. Very good. 16 shares is 16 rupees. Then what is the cost price of 18 shares? 18 rupee. 18 rupees. 18 rupees. இப்ப நமக்கு questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா selling price, cost price of 18 shares is equal to selling price of 16 shares. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா SP of P of 16 share is equal to CP of 18 shares. CP of 18 shares. But நம்ம CP of 18 shares already கண்டுபிடிச்சோம். What is 18 shares? 18. 18 rupee. 18 rupees. இப்ப நம்ம வந்து 16 sharesக்கு மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரெண்டுமே 16 sharesக்கு தான் எடுத்துக்கிறோம். For 16 shares, what is the cost price? 16 sharesக்கு cost price என்ன எடுத்திருக்கோம்? 16 rupees. 16 rupee. Okay, 16 sharesக்கு selling price என்ன எடுத்திருக்கோம்? 18 18 rupees. rupees. Which one is greater? CP is greater or SP is SP is greater? greater. SP. SP is greater than CP means what occurred? Profit or loss? Profit. Profit. Obviously profit. Then we can directly find profit. What is profit? Can you tell me? 2 rupee. P minus CP. Yes. 2 rupees. 2 rupees 2 profit. rupee profit. Minus 16 rupees 2. அப்ப profit percentage கண்டுபிடிக்கிறதா? Profit percentage is equal to profit by CP. Profit by CP into 100. 2 2 by by 16. 16. 2 by 16 into 100. 100. 2 table 1 8 time 2 table 8 time. 8 times. 4 table 2 4. 8 table 25 25 times. 25 And by 12.5 answer. very good. 12.5%. 12.5%. Look, எவ்வளோ ஈஸியா இந்த சம் போட்டு பாருங்க. இந்த சம் நீங்க x வச்சு கூட போடலாம். பட் x வச்சு போட்டோம்னா ரொம்ப பெருசா போகும். 1 rupee நீங்க யூனிட்டரி மெத்தட்ல எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். இனிமேல் இந்த மாடல்ல எந்த சம் வந்தாலும் go with unitary method. Okay? Okay. Okay, so take screenshot of this one. இந்த மாடல் சம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல கூட கேட்டிருப்போம்.
ஸோ யூனிட்டரி மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா, ஏன்னா ரொம்ப ஈஸியான சம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ டேக் ஸ்கிரீன்ஷாட். Ma'am, the same question is in book also, ma'am. சேம் கொஸ்டின் புக்லயும் இருக்கா? Yes, ma'am. எஸ். ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட்ல கூட கொடுத்துருந்தேன். சேம் கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் ஷீட் சம் தான் இது. Okay, next question. A boy buys 9 apples for rupees 9.60 and sells them at 11 for rupees 12. Find his gain or loss percent. So இதே மாடல்ல ஒரு சம் டாபிஸ் வச்சு 2 years முன்னாடி RANC எக்ஸாம்ல 10 மார்க்லயே கேட்டிருந்தாங்க. இதே மாடல் சம் டாபிஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாடல் சம் வந்தாலும் நம்ம எப்படி போடுறது பெட்டர்னா யூனிட்டரி மெத்தட்ல போடுறது தான் பெட்டர். ஸோ யூனிட்டரி மெத்தட்ல போடுறதுனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எடுத்திருக்கிறத எழுதிக்கோங்க. வாட் இஸ் கிவன்? 9 ஆப்பிள்ஸோட காஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 9.60. 9.60. ஸோ நோ 16 படிக்க கூடாது. CP of 9 apples equals 9.60. 9.460. It is 9.60. 60. அப்ப CP of 1 ஆப்பிள் என்ன வரும்னு பாருங்க. 9 ஆப்பிளோடது 9.60 னா 1 ஆப்பிள் என்ன பண்ணலாம்? 9.60 by 9 போட்டுக்கலாமா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், CP of 1 ஆப்பிள் வந்து rupees 9.6 by 9 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி SP கண்டுபிடிக்கலாம். SP of 11 ஆப்பிள்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 12 rupees. SP of 11 apples is equal to rupees 12. இப்போ அதே மாதிரி SP of 1 apple கண்டுபிடிக்கலாம். SP of 1 apple என்ன வரும்? SP of 1 apple is equal to rupees 12 by 11. Okay. So இப்போ SP bigger CP bigger அப்படினு பார்க்கணும். So SP bigger CP bigger ன்னு ஃபைண்ட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா just we can take this to rough column. I am taking here rough column. ரெண்டு எடுத்து எழுதலாம். CP SP 9.6 by 9 12 by 11. So rational numbers வந்து நம்ம கம்பேர் பண்றதுல rational numbers கம்பேர் பண்றதுல என்ன பண்ணுவோம்? cross multiply பண்ணுவோமா? Yes, ma'am. So cross multiply பண்ணா நமக்கு என்ன வரும்? 9.6 into 11. 9.6 into 11. 9 into 12. 9 12 is 108. 108. 6 9 plus 6 15 balance 1 9 so 10 105.6. Which one is 105.6, greater ma'am. or SP is greater? Yes, ma'am. SP. 108 தான் பெருசு. So SP is greater than CP. அப்ப obviously நமக்கு என்ன வந்திருக்குன்னா Profit. profit என்னன்னு கண்டுபிடிக்கலாம். Profit is equal to SP minus CP. So SP is 12 by 11 minus 9.6 by 9. So LCM எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 99 is the LCM. Here it is 9 times, this one is 11 times. So 108 minus 105.6. Subtracting we get 2.4 by 99. So profit வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2.4 by 99. Okay, அடுத்து profit percentage find பண்ணலாம். Profit percentage find பண்ண formula என்ன? Profit by CP into Into 100. so 2.4 by 99 by CP என்ன? What is our CP? CP is 9.6 by 9. 9.6 by 9. 100. So 9.6 numerator வந்தா reciprocal ஆகும். So 2.4 by 9. 4 by 99 in 9 by 9. 9 by 9.6. 900. So cancelling this 9 table. 1 time, 1 time 11 time. Okay, can we use 24 table? Yes, ma'am. 2.4 and 9.6. In our 2.4. 4 time, 1 time, 4 time. 4 times. 4 table use பண்ண எத்தனை time? 1 time. 1 time, 25 time. 25 times. What is your answer? 25 25%. 11 by percentage. 11%, which is nothing but 11 percentage. so 2 3 by 11 percentage. So this is your profit. Okay, you get in the sum புரிஞ்சா உங்களுக்கு?
Yes, ma'am. ஓகே Yes, ma'am. ரெண்டு ஹாஃபா ஷோ பண்றேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே இந்த சம்மோட ஒரே ஒரு ட்ரிக் என்னன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க இருக்கிற எல்சிஎம் இந்த சப்ட்ராக்ஷன் எல்லாமே தெரியும் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ்க்கு தெரியும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிபி என்னன்னு கண்டுபிடிக்கணும் எஸ்பி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அத ஒன் ஆப்பிளுக்கு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும் பேலன்ஸ் இருக்கிற எல்லா விஷயமும் பாருங்க யூ கேன் டூ பை யோர் செல்ஃப் ஸோ எஸ்பி மைனஸ் சிபினா ரெண்டு தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம் எஸ் யூ நோ ஹவு டு சப்ட்ராக்ட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் அதே மாதிரி டிவிஷன் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைட் பண்ணவும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய ஒரே ஒரு விஷயம் அது எப்படி யூனிட்டரி மெத்தட் கண்டுபிடிக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம் okay I'm going to next question so this is your fifth question fifth question Mariam bought 2 fans for rupees 3605 she sold one at a profit of 15% and other at a loss of 9%. If Mariam obtained the same amount for each fan, find the cost price of each fan. So Mariam அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க ரெண்டு ஃபேன் அவங்க எவ்வளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 3605 ரெண்டு ஃபேனும் சேர்த்து 3605 ரூபீஸ்க்கு வாங்குறாங்க ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேனை 5% 15% ப்ராஃபிட்லயும் 9% லாஸ்லயும் செல் பண்றாங்க இப்ப ரெண்டு சைடு செல் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் செல் prices for both fans இப்ப நம்ம என்னங்கறத ஃபைண்ட் பண்ணோம் நமக்கு given டோட்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3605 நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஃபேனோட காஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா x rupees அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்ப வாட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் செகண்ட் ஃபேன் மா டோட்டல் 3605 ஃபர்ஸ்ட் ஃபேன் x செகண்ட் ஃபேனோடது என்ன வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு புக்ஸ் வாங்குறோம் ஒரு புக் வந்து 50 டோட்டலா அந்த புக்கு காஸ்ட் எவ்வளவுனா 150 ரூபீஸ் ஒரு புக் 50 ரூபீஸ் அப்படின்னா செகண்ட் புக்கோட காஸ்ட் என்ன வரும் 100 rupee. எப்படி 100 ன்னு கண்டுபிடிச்சீங்க Ma'am, because that we want to subtract both, ma'am. Second total minus Minus first book. வந்து first book Total minus first book, ma'am. second book வந்துரும் அதே மாதிரி செகண்ட் ஃபேன் வேணும்னா என்ன பண்ணணும் 3605 Minus x. வெரி குட் 3605 Minus x. 5 புரிஞ்சா செகண்ட் ஃபேன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்ட்டு Yes, ma'am. இப்ப ரெண்டு கேसेस நமக்கு கொடுத்திருக்காங்க சோ ரெண்டு கேஸையும் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் சோ கேஸ் 1ல ஃபர்ஸ்ட் ஃபேனோட சிபி நம்ம என்னன்னு எடுத்துறோம் x X. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேன் எதுல செல் பண்றாங்க ப்ராஃபிட் சோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 15% சிபியும் ப்ராஃபிட்டும் கொடுத்திருந்தா எஸ்பி கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு வாட் இஸ் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் when SP when CP and profit percentage is given 100 plus profit percentage by 100 into CP. 100 into CP very good so இப்ப 100 plus profit percentage 100 plus 15 by 100 into x இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க I'll tell you why so 115 by 100 into x இத நம்ம என்னன்னு எடுத்துக்கறோம்னா SP1 நெக்ஸ்ட் இப்ப செகண்ட் கேஸ்க்கு போலாம் கேஸ் 2 ஓகே கேஸ் 2 னா செகண்ட் ஃபேனோட சிபி என்ன 3605 minus x இப்ப செகண்ட் ஃபேனுக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு லாஸ் so loss of எவ்வளவு percentage loss வந்திருக்கு they got a loss of 9%. Okay, now we have formula to find SP when CP and loss percentage is given. The formulas, இதே formula but 100 minus loss percentage by 100 into CP. Very good Abhilesh, very good. Okay, இப்ப substitute பண்ணலாம். So substituting we get 100 minus 9 by 100 into 3605 minus x. So
So 100 minus 9, what you get? 91 into 3605 minus x by 100. Again, don't cancel anything. இது இப்படியே வச்சுக்கலாம். இப்போ questionல நமக்கு இங்க ஒரு இம்பார்ட்டன்டான லைன் கொடுத்திருக்காங்க. What is the important line means? Same amount for each fan. Sell பண்ணும்போது ரெண்டு ஃபேனுக்குமே அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் கிடைச்சிருக்கு? சேம் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. Which means we can tell one thing, that is selling price 1 is equal to selling price 2. இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். selling price 1 என்ன? 115x by 100 is equal to 91 into 3605 minus x by 100. Okay, what are the things we can cancel here? என்ன கேன்சல் பண்ணலாம் இங்க? ரெண்டு சைடுலயுமே 100 இருக்கு, so we can cancel 100. Okay, இப்போ இங்க என்ன வரும்னா 115x is equal to, இத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 91 into 3605 minus 91x. minus 91x இந்த சைடு வந்துச்சுனா என்னவா plus மாறும்? 91x. plus 91x. Don't multiply this one, இதை இப்படியே வச்சுக்கலாம். 91 into 3605. Division easier இருக்கும். Okay, add and tell me 115 plus 91. Adding what you get? 206. 206. அப்ப x is equal to என்ன சொல்லலாம்? 91 into 3605 by 206. Okay, நம்ம வந்து 206 டேபிள்ல இத டைரக்டா கேன்சல் பண்ணலாம். So 206 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். Sorry, 103 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 103 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 times we get 206. Again here we get 3 times 309 and then remaining we get 5 times. So 35 times நமக்கு கிடைக்கும். So 91 into 35 by 2. Can anyone multiply and tell me 91 into 35? 91 into 35. Multiply பண்ணி சொல்லுங்க. Anyone multiply and tell 91 into 35? 1185. No? Ma'am, No, 3185. Yes, very good. 3185. So cancelling. Ma'am, 3135. 1 time 5, 9 times 18. 3185. Times balance 1. So 0 pota Ma'am. point. Ma'am, we get 1500 equal to into 0.5. 0.5. So அப்ப first fan ஓட cost என்ன அப்படினா? First fan is equal to rupees 1592.50. Next second fan என்ன வரும் அப்படினா? 3605 minus 1592.50. 2.50. So subtracting what you get? 0.50. இங்க என்ன வரும் அப்படினா? 21. So second fan is equal to 2012.5. So this is the cost of 2 fans. 3. So subtracting we got this answer. Okay, so இந்த sumல ஒரே ஒரு step, இந்த step மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுனா போதும். How we got this? Selling price 1 is equal to selling price 2. எப்படி selling price 1 உம் selling price 2 உம் equal னு நம்ம போட்டோம்? But because in question they gave. Yes, in question they have given that. இங்க questionல என்ன word கொடுத்திருக்காங்கன்னா, மரியம் obtained same amount for each fan. அத செல் பண்ணும்போது ரெண்டு ஃபேன்லயுமே அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரே காஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. சேம் அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பனா நம்ம என்ன சொல்லலாம்? selling price 1 is equal to selling price 2. So அதுக்கு அப்புறம் இது ரெண்டு ஈக்குவேட் பண்றோம். we got value of x as 1592.50. செகண்ட் ஃபேன் ஓடத நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3605 minus x. So x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get 2012.50. நம்ம போட்டிருக்க சம் கரெக்ட்டா தப்பான்னு செக் பண்ண you can just add these two. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 3605 வந்துச்சுனா நம்ம போட்டிருக்க சம் கரெக்ட். So add பண்ணி பாருங்க whether you get 3605 or not. Ma'am, I have one doubt. Yes, பிரயுக்தா சொல்லுங்க. Ma'am, 3600 that minus is equal to 2013 only come, ma'am. 2013 வருதா?
Yes, ma'am. Okay, let me subtract here. 3, 6, No, ma'am. 5 minus 1592.50. Thank you. 50. So cancelling this becomes 4. Here we get 9. Sorry, here we get 10. No da 2 தான வருது. 4 Yes, ma'am. minus 2 Sorry, ma'am, I தானடா can't வருது. So 2012 தான்டா வரும். Ma'am, if you Okay, add also, right. it's correct only, ma'am. ஆட் பண்ணாலும் கரெக்ட்டா தான் வருதா? ஓகே, பிரைட் தான். Yes, நீங்க ma'am. இன்னொரு தடவை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஓகே, கரெக்ட்டா தான்டா வருது. Okay, ma'am. ஸோ ரெண்டு ஹாஃபா, நோ ஐ திங்க் இது நம்ம 3 ஹாஃபா எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட். எடுத்துட்டீங்களாடா? Yes, ma'am. ஸோ செகண்ட் பார்ட். And last part. Okay, next question. So next one is, by selling a book for rupees 258, a bookseller gains 20%. For how much he should sell to gain 30%? இப்போ ஒரு book seller இருக்காரு, அவர் ஒரு book எவ்வளவு But we sell should பண்றாரு? change the CP. Yes, very good Abhilesh. So ஒரு book வந்து அவர் 258 rupeesக்கு sell பண்ணா 20% profit கிடைக்குது. இப்போ அவர் என்ன feel பண்றாருன்னா, எனக்கு 20% விடவே 30% profit கிடைச்சா நல்லா இருக்கும்னு feel பண்றாரு. So 30%னா அவர் எவ்வளவு sell பண்ணணும்னு கேக்குறாரு. So 30%க்கு sell பண்றதுக்கு first நம்ம என்ன find பண்ணனும்னா cost price என்னங்கிறது find பண்ணணும். So இந்த sum என்னோட favorite sum, இந்த model sum. ஏன்னா just ரெண்டு formula யூஸ் பண்ணா போதும் answer find பண்ணிடலாம். So first என்ன கொடுத்திருக்காங்க, selling price is given. So selling price is given as rupees 258 and profit percentage is given as 20%. இப்போ நம்ம cost price find பண்ணலாம். What is the formula to find Ma'am, cost 100, price? 100 by 100 minus 12. No, 100 plus profit வந்துச்சுனாலே plus தான் வரும். Into Yes, ma'am. SP. So என்ன வரும், 100 by, I can add 100 directly. plus What is 100 plus 20? 120. 120 into 258. So cancelling this, we get 0 gets cancelled. வேற ஏதாச்சும் நம்ம cancel பண்ண முடியுமா? So this one is 2 table 5 times, 2 table 6 6 times. 6 table use பண்ணலாமா இங்க? Yes. Yes, Table ma'am. we get 4 times 24 balance 1 43. 43 times. 5 into 43 multiplying what you get? 2 and 5. 1 is the 15 balance 1 215. Yes, very good, thank you. So CP நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சுனா 215 னு கிடைச்சிருச்சு. இப்ப செகண்ட் கேஸ்க்கு போய்க்கலாம். செகண்ட் கேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, he should gain 30%. So profit is equal to 30%. Now we need to find selling price. What is the formula to find selling price, ma? 100 plus profit percentage by 100 into CP. 100 plus profit percentage என்ன வரும்? 130 130 by 100 into into 215. 0 0 gets cancelled. So we can use 2 tables. So use 5 table. 5 table this is 2 times. Yes, 5 table this is 2 times and this one is 43 times. 43 times. 43 times. So multiplying 13 into 43, what you get? Can anyone multiply? 559. 559. 559 by 2. So dividing using 2 table we get 2 times balance 1 7 times balance 1 9 times 0.5. So 279. 279.5. So how much he should sell? He should sell for 279.5. for
No, this is rupees, right? So rupees na நம்ம ரெண்டு decimal place இருக்கிற மாதிரி தான் எப்பயுமே போடணும். So we should write this as 279.50. 50. So rupees லடா, அதனால நம்ம வந்து 2 decimal place add பண்ணிக்கணும். So this is your answer. புரிஞ்சா? இந்த sum என்னோட favorite sum. வெறும் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும் சால்வ் பண்ணிடலாம். Take screenshot of this one. So second half. Okay, next one. A tricycle is sold at a gain of 16%. Had it been sold for rupees 100 more, the gain would have been 20%. Find the CP of a tricycle. So ஒரு tricycle இருக்கு, அந்த tricycle first எவ்வளவுக்கு செல் பண்றாங்கன்னு நமக்கு கொடுக்கல, பட் 16% ப்ராஃபிட் கிடைக்குது. இன் கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் செல் பண்ண ருபீஸை விட 100 rupees அதிகமா செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கெயின் எவ்வளவு கிடைச்சிருக்குமாமா? 20% கிடைச்சிருக்குமாமா. இப்ப நம்ம கிட்ட சிபி என்னன்னு கேக்குறாங்க. இந்த சம்ம நிறைய மெத்தட்ஸ்ல ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு ஈஸி மெத்தட் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். சோ அந்த மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மெத்தட் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, when we don't know something what we'll take, சிபி என்னன்னு நமக்கு தெரியாது, அப்ப அது என்னன்னு எடுத்துக்கலாம்? X. Yes, very good. So again அதே மாதிரி ரெண்டு கேसेस இருக்கு நமக்கு. So case 1 and case 2. கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுலயுமே சிபி என்னவா தான் இருக்க போகுது? எக்ஸா தான் இருக்க போகுது. எந்த சேஞ்சும் வர போறது கிடையாது. ஓகே, கேஸ் 1ல கெயின் எவ்வளவு இருக்கு? 16%. So CP is equal to X, gain is equal to 16%. Can you tell me the formula to find SP, ma? Ma'am, 100 plus profit percentage by 100 plus profit percentage by 100 into CP. Into CP. Okay, so directா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100 plus 16 எவ்வளவு வரும்? 116 by 116 by 100 into X. So this is selling price 1. Any doubt with this step? Okay, நம்ம selling price 2 க்கு போலாம். So CP செகண்ட் கேஸ்லயும் காஸ்ட் பிரைஸ் சேமா தான் இருக்க போகுது. பட் கெயின் இப்ப என்ன கெயின் வருது உங்களுக்கு? 20%. 20%. அப்ப SP2 என்ன வரும்? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணா 100 plus profit 100 percentage. plus 100 profit 20. percentage by 100 into X. So 100 plus 20 என்ன வரும்? 120 by 100 120x by 100. by 100. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? What is the difference between both the prices? 100 rupees. So நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா difference அப்படினு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? So I am writing difference. Difference is equal to rupees 100. Difference அப்படினா எப்பயுமே நம்ம எதுல எடுத்துக்கோனா bigger number minus smaller number. Which one is bigger? Selling price 2 is bigger or selling price 1 is bigger? Selling 2 price ma'am. 2. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? SP2 minus minus SP1. SP1. Difference na bigger number minus smaller number. அதனால தான் SP2 minus SP1 equal to என்னன்னு போட்டுக்கிறோம்? 100. SP2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 120x by 100. By 100. SP1 என்னது? 116x by 100. ஓகே, இப்ப தெரியுதா எதனால நான் கேன்சல் பண்ண வேணாம்னு சொன்னேன்னு? ஏன்னா இப்ப நமக்கு லைக் ஃபிராக்ஷன்ஸா இருக்கறனால காமன் டினாமினேட்டர் வச்சுக்கலாம். காமன் டினாமினேட்டர் 120 minus 120x minus 116x is equal to 100. 120 minus 4 by 100 is equal to 4 by 100. Okay, so equal to cancel 100. panna, this one is 1 time 25 times 25 times. X by 25 is equal to 100. equal to 25 100. coming this X side. is equal to 100 by 25. X No, is 100 equal into 25. 100 into 25 X is equal to equal 2000. to 2500. How easily we got our answer? நம்ம கேன்சல் பண்ற ஸ்டெப்ஸ் தான் இங்க பெருசா இருக்கு, பட் ஆன்சர் ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிருச்சு. So this is your answer. So இதுதான் என்னோட மெத்தட். இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, so take screenshot of first half.
இந்த சம் நிறைய மெத்தட்ல போடலாமா, பட் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி மெத்தட், அதனால தான் இதை சஜஸ்ட் பண்றேன். ஓகே ஓகே, shall I move on to next half? Okay, so this is your last question for today. A defective briefcase costing rupees 800 is being sold at a loss of 8%. If the price is further reduced by 5%, find its selling price. Actually, ஒரு defective briefcase, ஒரு suitcase வந்து உடைஞ்சு போயிருக்கு, அதோட காஸ்ட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 800. ஆனா லாஸ்க்கு செல் பண்றாங்க. எவ்வளவு லாஸ்க்கு செல் பண்றாங்கன்னா 8%. 8% லாஸ்க்கு செல் பண்றாங்க. இப்ப செல் பண்ணதுக்கு அப்புறமேலும் again கம்மி காஸ்ட்க்கு செல் பண்ணாலும் அவங்க யாரும் அதை வாங்கலங்கிறதுனால again என்ன பண்றாங்கன்னா 5% ரெடியூஸ் பண்றாங்க. இந்த சம்ல நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 800 இருக்கு, அதுல இருந்து 8%, மறுபடியும் 5%னா நம்ம 8 plus 5 13% னு ஃபைண்ட் பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. பட் தட் இஸ் First we should find 8% of 800 and the resulting number கண்டுபிடிக்கணும். Yes, very good. So first 800 ல இருந்து புதுசா வர CP என்னங்கறத கண்டுபிடிக்கணும். அந்த CP ல இருந்து தான் நம்ம 5% வந்து ரெடியூஸ் பண்ணணும். So இந்த மிஸ்டேக் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நான் பண்ணி பார்த்திருக்கேன். அவங்க ஈஸியா சம்ம போட்டுடலாம்னு சொல்லி நினைச்சறாங்க. பட் தட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் இருக்க காஸ்ட் 800, செகண்ட் நியூ காஸ்ட்ல இருந்து தான் 5% கண்டுபிடிக்கறாங்க. சோ பெர்சன்டேஜ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான திங். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம CP எடுத்துக்கலாம். CP is equal to rupees 800. Next, loss is equal to 8%. Now SP, what is the formula to find SP when CP and loss percent is given? 100 minus Can anyone tell me? 100 minus loss percentage by 100. Yes, 100 minus loss percentage by 100 into CP. 100 minus 8 by 100 into 800. 0. So 92 by 100. What are zero the Zero cancel. 92 into 8. 16 balance 1 and then 72 plus 1 73. So cost price equal to 736 rupees. 736 rupees. இப்ப இந்த selling price என்னவா மாறுது அப்படின்னா it becomes price new CP. புதுசா CP இதுதான் மாறுது. ஏன்னா செகண்ட் இதுல தான பண்றாங்க. So this selling price becomes new SP is equal to new CP now. So new CP is equal to 736. And what is our new loss? 5%. இப்ப புதுசா எவ்வளவு லாஸ் வந்திருக்கு? 5%. 5%. Okay, so இப்ப again SP என்னங்கறத ஃபைண்ட் பண்ணலாம். Again same formula, 100 minus loss percentage by 100 into CP. 100 minus 5 by 100 into 736. 736. 95 by 100 into 736. So counting this. 19 by 20 into 736. Yes. So first 5 table use பண்ணலாம், ஈஸியா இருக்கும். 5 table use பண்ணோம்னா we get, so this one is 19 times, this one is 20 times. Next நம்ம என்ன table use பண்ணலாம்னா we can use 2 table. So இப்ப 2 table use பண்ணோம்னா this one is 10 times, 3 times, balance 1 6, balance 1 3 6 8. So again multiplying 19 3 6 8 by 10. Can anyone multiply 19 into 368 and tell me? 19 into 368. யாராச்சும் multiply சொல்லுங்க. Ma'am, 6,992. 699. 6,992, ma'am. Yes. By 2 கனால் ஈஸியா போடலாம். 99
byte என்றதுனால point decimal. Yes, 1 decimal move ஆயிடும். So lastல 1 decimal move ஆகறனால நமக்கு என்ன கிடைக்கும்னா 99.2. So and finally cost is எவ்வளவு வருது அப்படினா FP is equal to 699.2. 699 cost point so 699.20. This is your answer. So புரிஞ்சா இந்த எல்லாத்துக்குமே? Yes, ma'am. Okay, so take screenshot of first half. Yeah, second half now. So this is your second. So we end today's class. Okay children, so mock test பத்தி ஒரு general instructions மட்டும் கொடுத்துறேன். So நிறைய பேர்